வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிரைண்டர் இயந்திரத்தால் கழுத்து அறுபட்டு பலியாகிய குடும்பஸ்தர். தமிழர் பகுதியில் உயர்தரம் படிக்கும் மாணவிக்கு நேர்ந்த சோகம். யாழ் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுகள் தீவிரம். ரகசியம் பேண உறுதி, கணக்காய்வு குழுவில் புதிய முகங்கள் அறிமுகம். 90 ரூபாவுக்கு ஆசைப்பட்டு பல்பொருள் அங்காடிக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். இலங்கை வரும் வெளிநாட்டு பயணிகள் தொடர்பில் புதிய கட்டுப்பாடு. அன்னூர் அரசில் தொடரும் அதிரடி, பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல். இன்று முதல் அதிகரிக்கும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கட்டுகஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாவைமட பகுதியில் தனது வீட்டின் பாதுகாப்பு வேலியை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நபர் ஒருவர் கிரைண்டர் இயந்திரத்தால் கழுத்து அறுபட்டு உயிரிழந்துள்ளார். நேற்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் மாவில்பிடம் பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் தனது வீட்டின் முன் பாதுகாப்பு வேலியை பழுது பார்ப்பதற்காக பயன்படுத்திய கிரைண்டரில் கழுத்தறுப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து கிடந்தமை இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கட்டுகஸ்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற சங்கிலி பறிப்பு சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று தினம் சுமார் மாலை 3:30 மணியளவில் முள்ளியவளையிலிருந்து வற்றாப்பள்ளிக்கு வகுப்புக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த உயர்தர வகுப்பு மாணவி ஒருவர் குறிவைக்கப்பட்டுள்ளார். அவர் பயணித்த துபிச்சக்கர வண்டியை இலக்க தகடுகின்றி விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்கள் பின்தொடர்ந்து மாணவி அணிந்திருந்த சுமார் 3/4 பவுன் எடையுடைய தங்கச் சங்கிலியை அறுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதற்கு முன்னரும் கடந்த வாரம் இதே பகுதிக்கு அண்மையில் உள்ள கடை பொருட்களில் வாங்கிக் கொண்டிருந்த பெண் ஒருவரிடம் இருந்து 1 பவுன் தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவம் பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இடம்பெறும் இத்தகைய குற்ற செயல்கள் குறித்து பிரதேச மக்கள் கடும் கவலை வெளியிட்டுள்ளனர். சம்பவங்களுடன் தொடர்புடைய எவரும் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் போலீசார் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் சந்தேக நபர்களை அடையாளம் காணும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 2வது பெரிய மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வுகள் ஆரம்பமாகி 8 நாட்களின் பின்னர் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 254ஆக உயர்வடைந்துள்ளது. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான மனித புதைகுழியில் இருந்து 249 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்றைய தினம் ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையாகும் மனித உரிமைகள் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா குறிப்பிட்டுள்ளார். 5 எலும்புக்கூடுகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. 2 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய அகழ்ந்தெடுக்கப்பட்ட மொத்த எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 249 ஆகும். அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் ஒன்று சிறிய குழந்தையுடையது. மேலும் அவர் சவப்பட்டியில் புதைக்கப்பட்டது போன்ற ஒரு எலும்புக்கூடு தோண்டு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எரிந்த நிலையில் இருந்த பல எலும்பு துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகழ்வாய்வு ஆரம்பமான நாள் முதல் இன்று வரை புதைக்குழியில் இருந்து சில நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி ரணிதா குறிப்பிட்டுள்ளார். ஆரம்ப நாள் முதல் இன்று வரை சில நாணய குற்றிகள், தங்க ஆபரணங்கள் என்று கூறக்கூடிய ஆபரணம் ஒன்றும் எடுக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணிக்கு அரசாங்கத்திடம் இருந்து 2.1 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றதை அடுத்து செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான மனித புதைக்குழியின் அகழ்வாய்வு பணிகள் 27 ஏப்ரல் 2026 அன்று யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பமானது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ, யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோர் வழிநடத்தலில் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் முதல் முறையாக 2025 மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாக்கியதும் குறிப்பிடத்தக்கது. 5 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் 2 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு அடையாளமிடப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் மொத்தமாக இன்றைய தினம் அகழ்வு பணி வரை எடுக்கப்பட்ட மனித எண்பேற்றங்கள் 249.
இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதி 2ல் 1 சிறு குழந்தையினுடைய உடலம். அந்த உடலம் முழுமையாக மண்ணோடு சேர்ந்து அகழ்ந்தெடுக்கப்படாத முடியாத ஒரு நிலையில் இருந்ததால் பேண்டேஜ் கட்டுக்களை இட்டு முறைமையாக பதப்படுத்தப்பட்டு தான் அந்த உடலம் மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. மனித உடலம் பெட்டியுடன் அடக்கப்பட்டது மாதிரி இருந்த உடலமும் இன்றைய தினம்தான் மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் 4 நேற்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன முன்னிலையில் ரகசியம் பேணுவதற்கான சத்தியத்தை செய்து கொண்டனர். முன்னாள் கணக்காய்வாளர் தலைமையிலான தலைமைப்பதி காமினி விஜயசிங்க, முன்னாள் பிரதி கணக்காய்வாளர் தலைமையான தலைமையதிபதி தேவஞானன், ஓய்வு பெற்ற மேல்முறையீட்டு நீதிபதி மற்றும் அரசாங்க சேவையின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஆகியோர் கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக இரகசிய தன்மையை பேணுவதற்கான சத்தியத்தை மேற்கொண்டனர். 2018 ஆண்டின் 19ஆம் இலக்கு தேசிய கணக்காய்வு சட்டத்தின் 9வது பிரிவுக்கு அமைய நாடாளுமன்ற உத்தரவிடும் சந்தர்ப்பத்தில் அல்லது 2018ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்கு தேசிய கணக்காய்வு சட்டத்தின் 9ஆம் ஆண் பிரிவின் ஆகிய எழுதப்பட்ட சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டிருந்தாலே தவிர கணக்காய்வு தொடர்பான தகவல்களை அரசாங்க அல்லது தனியார் துறையில் உள்ள எந்தவொரு நபருக்கும் எந்தவொரு முறையிலும் வெளிப்படுத்தும் வகையில் கலந்துரையாடல்களை அல்லது வெளிப்படுத்தல்களை மேற்கொள்ள மாட்டோம் என்று ரகசியத்தன்மையை பேணுவதாக சத்தியம் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நிர்ணயித்த விலையை மீறி அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வெள்ளவத்தையில் உள்ள பிரபல பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் இன்று 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவலின்படி 1 கிலோ உள்ளூர் நாடு அரிசியின் அரசாங்க நிர்ணய விலை 230 ரூபாவாகும். குறித்த பல்பொருள் அங்காடி 1 கிலோ அரிசியை 320 ரூபாவுக்கு விற்பனை செய்துள்ளது. 1 கிலோ அரிசிக்கு நுகர்வோரிடம் இருந்து 90 ரூபாய் கூடுதலாக அறவிடப்படுவது கண்டறியப்பட்டது. அரிசி விலையை செயற்கையாக உயர்த்தி நுகர்வோரை சுரண்டும் வர்த்தகர்களை கண்டறிய நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடு தழுவிய ரீதியில் தொடர்ச்சியாக அமலாக்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் போது பொதுமக்கள் பொருட்களின் மீது அச்சிடப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை எப்போதும் சரிபார்க்க வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 1% கூட செலுத்த வேண்டாம் என்று அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. விலை வீதி மீறல்கள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் அது குறித்து முறையான ஆதாரங்களுடன் உடனடியாக புகார் அளிக்க பொதுமக்கள் இது தொடர்பான புகார்களை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அவசர அழைப்பு இலக்கமான 1977 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டவர்களுக்கு வீடு அல்லது சொத்துக்களை வாடகை அடிப்படையில் சொத்துக்களை வழங்குவதாயினும் அது குறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் தெரியப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து வீட்டு உரிமையாளர்களுக்கும் இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தீட்சகர் ஏவியூ வுட்லரினால் விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலா விசா மூலம் இலங்கை வரும் சில வெளிநாட்டவர்கள் இவ்வாறான வாடகை வீடுகளில் தங்கியிருந்து பல்வேறு இணைய வழி குற்றங்கள் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்ததைத் தொடர்ந்தே இவ்வாறான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாய் அசித எனப்படும் நபரின் 4 கோடி ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சொத்துக்களே இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் சட்டவிரோத சொத்துக்களை புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணையில் இவை மீட்கப்பட்டுள்ளன. அதற்கமைய பாணாந்துறை பகுதியில் உள்ள பல நிறைவு செய்யப்படாத கட்டடங்களும் காணிகளும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களின் மத்துப்பிட்டிய பகுதியில் கட்டுமானத்தில் உள்ள 2 மாடி வீடுகள், சிந்தாவத்த பகுதியில் உள்ள காணி மற்றும் அலம்பொம்மை மேற்கு பகுதியில் உள்ள காணி ஆகியவை இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. வட மற்றும் தென்னரைக்கோள காற்று சங்கமிக்கும் மண்டலமான இடைவெப்ப மண்டல சங்க மண்டலம் மற்றும் நாட்டின் வானிலையை பாதித்து வருவதாக வானிலை ஆய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சங்கம மண்டலம் சங்கமிக்கும் மண்டலங்களில் இடைவெப்பநிலையை தாண்டி மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இன்று முதல் நாட்டில் மழை பொழியும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகல் சுமார் 1 மணிக்கு பிறகு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். குறிப்பாக சப்ரகமுவ மேற்கு, தெற்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மேகமூட்டமாறுடன் காணப்படுவதுடன் காலையில் சாதுவான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது.
மத்திய சப்ரமுவ மற்றும் உவ மாகாணங்களிலும் சில இடங்களில் காலை நேரத்தில் பனிமூட்டமான சூழல் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மழை பெய்யும் நேரங்களில் இடியிடம் இருந்து மின்னல் தாக்கங்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை மக்கள் செயற்படுத்துமாறும் பொதுவழிகளுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழிற் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழிற் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.